ஒரு புண்ணிய ஸ்தலம்னு நெனச்சிட்டு இருந்த தர்மஸ்தலா பின்னாடி இப்படி ஒரு டார்க் சீக்ரெட்டா அப்படின்ற மாரி, அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சானிட்டரி ஒர்க்கர் வந்து, நானே வந்து 100க்கு மேல பாடிய புதைச்சிருக்கேன். அப்படின்ற மாரி இப்ப வந்து கம்ப்ளைண்ட்லாம் குடுத்திருக்காரு. அந்த கேஸ் வந்து இப்ப இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்ன நடந்தது? யார் இந்த சானிட்டரி ஒர்க்கர்? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். கர்நாடகால தர்மஸ்தலான்னு ஒரு சின்ன டெம்பிள் டவுனு. அது எப்படின்னா மலைங்க, ஆறு அந்த மாரி இருக்க ஒரு இடம். பார்க்கறதுக்கே அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க வந்து மஞ்சுநாதர் சாமி அப்படின்ற மாரி ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு. ரொம்பவே ஃபேமஸு. பக்கத்துல ஸ்டேட்ல இருந்து மட்டும் இல்லாம, பக்கத்து கண்ட்ரீஸ்ல இருந்துமே அங்க வராங்க. ஒரு நாளைக்கு 4000 பேர், 5000 பேர் வருவாங்களாம். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு டெம்பிள். அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சானிட்டரி ஒர்க்கர் வந்து ரீசென்ட்டா ஜூலை 3ஆம் தேதி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அங்க இருக்க தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல. என்னன்னா, நானே வந்து ஒரு 100க்கு மேல பெண்கள வந்து புதைச்சிருக்கேன். ஃபோட்டோஸ்லாம் சப்மிட் பண்றாரு. எங்க புதைச்சிருக்கேன்னு நான் காட்டுறேன் அப்படின்ற மாரி கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஜூலை 12 வந்து அவர கோர்ட்ல சரண்டர் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, ஃபுல்லா பிளாக் ட்ரெஸ்ஸு, பிளாக் கலர் முகமூடி. நம்ம இந்த படத்தெல்லாம் பார்த்திருப்போம். இந்த சைக்கோ கில்லர்ஸ் படத்துலலாம் எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி ஒரு ஃபுல்லா கவர் பண்ணி எடுத்துட்டு போய் சப்மிட் பண்றாங்க. கையில ஒரு பிளாக் கலர் பேக் வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டா, அந்த பேக்ல வந்து எலும்புக்கூடு வச்சிருக்காரு. அவரே சொல்றாரு, "நான் வந்து 1998ல இருந்து 2014 வரைக்கும் 100க்கு மேல பெண்கள வந்து நானே புதைச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த பேக்ல வந்து ஒரு எலும்புக்கூட வச்சிருக்காரு. அது கோர்ட்ல குடுக்குறாரு. கோர்ட் என்ன ஆர்டர் போடுறாங்க, அந்த எலும்புக்கூட வந்து ரிசர்ச் பண்ணுங்க. யாரோட எலும்புன்னு கண்டுபிடிங்கன்ட்டு ஆர்டர் போடுறாங்க கோர்ட்ல. அடுத்த நாள் பார்த்தா, அந்த ரிசர்ச் பண்றவர கிட்னாப் பண்ட்டாங்க. வரவே இல்லையாம். என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கு. அவருகிட்ட கேட்கறாங்க, "எப்படி நீங்க புதைக்கலாம் ஒத்துக்கிட்டீங்க? என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்கறாங்க. அவரு என்ன சொல்றாரு, 1995ல சேர்றாரு. 2014 வரைக்கும் அங்க வேலை செய்றாரு. அதுக்கப்புறம் காணாம போயிர்றாரு. 1995ல சேரும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 வருஷம் எனக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப நிம்மதியா இருந்தது அப்படின்ற மாரி சொல்றாரு. 1998ல இருந்து இவருகிட்ட பாடிஸ்லாம் குடுக்குறாங்க. இத போய் புதைச்சுட்டு வாங்க, எரிச்சுட்டு வாங்கன்ட்டு. கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து நெறைய பேரு சூசைட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் நம்ம தான் புதைக்கணும். அது வந்து நம்மளுக்கு புண்ணியம் மாரி, அப்படின்ற மாரி சொல்லி இவர புதைக்க சொல்றாங்க. இவரும் போய் புதைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அவருக்கே சந்தேகம் வருது. வர பாடிஸ்லாம் பார்த்தா எல்லாமே இளம் பெண்களா இருக்காங்க. ஸ்கூல் பசங்களா இருக்காங்க. ஸ்கூல் பசங்களே வந்து ஸ்கர்ட் இல்லாம, இன்னர்ஸ் இல்லாம, ஸ்கூல் பேக்கோடலாம் தராங்களாம். இந்த பாடிய புதைச்சிரு, எரிச்சிரு அப்படின்ற மாரி சொல்றாங்களாம். அப்புறம் அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்லலாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபேஸ்லலாம் வந்து ஆசிட் ஊத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் கழுத்தெல்லாம் நெரிச்சிருக்கு அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பயம் வருது. அவரு போய் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்றாங்க. "இனிமேட்டு நான் பண்ண மாட்டேன் இது. எனக்கு பயமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இது நீ பண்ணி தான் ஆவணும். இல்லன்னா இதே நெலம தான் உனக்கும். உன்ன கண்டம் துண்டமா வெட்டி உங்க ஃபேமிலியே இது பண்றோம்." அப்படின்ற மாரி சொல்லி மிரட்டி இவர பண்ண வைக்கிறாங்க. 2014ல இவரோட ஃபேமிலிய சேர்ந்த ஒரு பொண்ணுக்கே இந்த மாரி நடக்குது. அந்த இன்சிடென்ட் வந்து அவர் ரொம்ப பாதிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நம்ம ரொம்ப பேர் பாவத்த இது பண்றோன்ட்டு தலைமறைவாயிர்றாரு. அவரே சொல்றாரு, "இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க்கர் அப்படிதான் இந்த மாரி பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அவர காணாமலே ஆக்கிட்டாங்க. அதனால அந்த பயம் இருந்தது. அதனால நான் அங்கங்க தலைமறைவா இருந்தேன். ஆனா வந்து என் மனசு கேட்கவே இல்ல. அங்க இருக்க பாடிஸ்லாம் வெளிய எடுத்து, அத ஒழுங்கா அடக்கம் பண்ணா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லன்னா அந்த ஆன்மாலாம் வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற மாரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்ற மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இப்ப கோர்ட்லயும் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இப்ப இந்தியா லெவல்ல எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. எப்புட்றா படமா இல்ல ரியல் லைஃபான்ற மாரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மஞ்சுநாத சாமி டெம்பிள்ன்றது வந்து ஒரு 4 ஏக்கர் உள்ள இடம். அது பக்கத்திலே இந்த நேத்திரவரி ரிவரும் இருக்கு. அங்கேயே வந்து நெறைய பாடிஸ புதைக்க சொல்லுவாங்களாம். எதனாலனா அந்த ஆத்து ஓரமா இருக்க மண்ணெல்லாம் வந்து ஈரமா இருக்கும். சீக்கிரம் டீகம்போஸ் ஆயிடும்ன்ட்டு அங்க புதைக்க சொல்லுவாங்களாம். இப்ப நம்ம அங்க போனாலே போர்ட்லாம் வச்சிருப்பாங்களாம். விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப நேரம் இங்க நிக்கக்கூடாதுன்னு அந்த போர்ட்லாம் இன்னும் அங்க இருக்கு. இந்த கோயிலோட பரப்பளவே வந்து ஒரு 4 ஏக்கர் இருக்குன்றாங்க. இத வந்து ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் காலங்காலமா வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து அதோட தலைவர் பேரு வந்து வீரேந்திர ஹெக்கடான்ட்டு அந்த ஃபேமிலில இப்ப அவர் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வந்து ராஜ்யசபா எம்பியும் இருந்திருக்காரு. அதே மாரி இவங்க கீழ வந்து ஸ்கூல், காலேஜ் எல்லாமே இருக்கு. எப்படி சொல்றது? ரொம்பவே ஒரு ஹை நெட்வொர்க்கான ஒரு ஃபேமிலி இது. என்னதான் இந்தியா ஃபுல்லா இந்த கேஸ் எடுத்து பேசிட்டு இருந்தாலும், கர்நாடகால வந்து இத பத்தி அவ்வளவா பேசவே இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து ரொம்ப ஹை ப்ரொஃபைல் இருக்கிறதுனால, கன்ஃபார்ம் பண்ணா தான் இந்த நியூஸ் போடுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாலயே இல்லாத அளவுக்கு சேனல் மேல கேஸஸ்லாம் வந்து கர்நாடகால தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நானே வந்து கேமராமேனா ஷூட்லாம் போம்போது என் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுவாங்க. "அந்த ரிப்போர்ட்டர் இருக்கார்ல அவர பாரேன். அவர் மேல வந்து 90,00,00,000க்கு டெஃபமேஷன் கேஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நம்ம மேல கேஸ்லாம் போடுவாங்க. இப்ப ஏதாவது நம்ம நியூஸ் கவர் பண்றோம்னா, அவங்க வந்து நம்ம மேல டெஃபமேஷன் போடலாம். அது வந்து இந்தியாலயே கர்நாடகால தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் இன்னும் இத பத்தி பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல வந்து எஸ்பி அருண் ஒருத்தர் அவர் தலைமையில வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க.
ஆனா அது வந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு தரப்புல வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல. எங்களுக்கு வந்து இந்த பிரணாப் மோகன்டி அவர் தலைமையில வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் உருவாக்கணும் அப்படின்ற மாரி அவங்க தரப்புல கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு கரண்ட் நியூஸ் வந்து கர்நாடகா கவர்ன்மெண்ட் வந்து இந்த ஆர்டர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் வந்து இந்த கேஸ ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம் தான் நெனைக்கிறேன். அப்புறம் கோர்ட்டே கேட்டாங்க 1998லேருந்து 2014 வரைக்கும் எத்தன பேர் காணாம போனாங்க அப்படின்ற மாரி கேட்டாங்க. கணக்கெல்லாம் பண்ணி பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 6000 பெண்கள் காணாம போயிருக்காங்க. ரெக்கார்டே இல்லாம. அதே மாரி இப்போ ஒருத்தங்க காணாம போயிட்டாங்கன்ட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, எடுத்துக்கவே மாட்டாங்களாம். நம்மள மிரட்டுறது அந்த மாரிலாம் பண்ணுவாங்க அப்டின்ற மாரிலாம் சொல்றாங்க. இந்த தர்மசாலா இஷ்யூவ பொறுத்தவரைக்கும், இப்ப மட்டும் இல்ல, கடந்த 20 வருஷத்துல அப்பப்போ ஒரு கேஸ் மொளச்சு வரும். அத அப்டியே அமிக்கிருவாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த நியூஸ் வெளிய வந்தத பார்த்துட்டு, சுஜாதா பட்ன்னு ஒருத்தவங்க வந்து பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவங்களோட பொண்ணு வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட். 2013ல வந்து இந்த கோயிலுக்கு வராங்க. அப்போ வந்து அவங்க காணாம போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு வந்து, "இங்க போனாங்க. அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க, "அவ யார் கூடயாவது ஓடி போயிருப்பா. உங்களுக்கு வேற வேல." அப்படின்ற மாரி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இவங்களும் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அங்க இருக்க லோக்கல் ஆளுகிட்டலாம் கேட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அந்த கோயில் நிர்வாகத்தோட உங்க பொண்ணு போறத பார்த்தோம்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கோயில்ல எல்லாரும் விசாரிக்கிறாங்க. யாருமே அதெல்லாம் கிடையாது கிளம்புங்கன்னு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இவங்க வேற வழி இல்லாம கோயில்லயே உட்காந்துர்றாங்க, கோயில் வெளியிலயே. அதுக்கப்புறம் இந்த கோயில் நிர்வாகமே இவங்கள வந்து கூட்டு போயிட்டு மிரட்டியிருக்காங்க. "என்ன வேணும் உனக்கு? இங்கேருந்து போயிடு." அப்படின்ற மாரி அவங்கள அடிச்சதா சொல்றாங்க. அடிச்சு அவங்க கோமாக்கே போயிட்டாங்களாம். எந்திச்சு பார்க்கும்போது பார்த்தா, ஒரு பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களாம். 3 மாசம் கோமால இருந்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கேஸ அவங்க ஃபாலோ பண்ண முடியலன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் திரும்பி வந்திருக்காங்க. அதே மாரி இது ரிலேட்டடா இன்னொரு பெரிய கேஸ் வந்து இந்த சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு. இவங்க ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்லயே படிக்கிற பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து மர்மமான முறையில இறந்துட்டாங்க. அது வந்து இவங்க தான் அப்படின்ற மாரி மக்கள் என்னென்னமோ போராட்டம் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா இவங்கள எதுவுமே பண்ண முடியல. 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கு. யார் அந்த கொலை பண்ணவங்கன்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அதுவும் இல்லாம அந்த போராட்டம் பண்ணவங்க மேல தான் நெறைய கேஸ் போட்டதா சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த இடத்துக்குலாம் போனாலே அந்த சௌஜன்யா அவங்களோட ஃபோட்டோ இருக்கும். நெறைய பார்க்க முடியும் நம்மளால. அது ஒரு பெரிய லெவல் புரொடெஸ்ட்டாவே பண்ணாங்க. ஆனா இன்னும் அவங்கள எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைலான ஆளா இருக்காங்க அவங்க. எப்படி சொல்றது? இவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. இது ரிலேட்டடா நம்ம ஏதாவது வீடியோ போட்டோம்னா, நம்ம வீடியோ வந்து டெலீட் பண்ண வைப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆளு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க யாரா இருக்கும்? என்னதான் நடந்தது? அப்படின்ற மாரி யாராலயும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது தொடர்ந்து இந்த மாரி இஷ்யூ வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஹையஸ்ட் லெவலா போயிட்டு அவரே வந்து சொல்றாரு. எலும்பு கூடயே எடுத்துன்னு வந்துட்டாரு கையில. நான் தாங்க புதைச்சேன். வாங்க காட்டுறேன்ட்டு. ஆனாலும் யார் அந்த குற்றவாளி அப்படின்ற மாரி வெளிய சொல்லவே மாட்றாங்க. இப்ப இந்த கர்நாடகாவோட சிஎம் சித்தராமையா வந்து நாங்க இந்த இஷ்யூவ சீரியஸா எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ரிப்போர்ட் எல்லாம் நான் குடுக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நாங்க இத விடமாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ கேட்கும்போ, ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் இருந்தது. நம்ம நார்மலா நெறைய படத்துல பார்ப்போம். ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருப்பாங்க. இந்த மாரி பொண்ணுங்களெல்லாம் கூட்டு வந்து ரேப் பண்ணிட்டு புதைச்சுருவாங்க. அத யாருக்குமே கேட்க முடியாது. அந்த அநியாயத்த தட்டியும் கேட்க முடியாது. யாராவது போய் கேட்டாலும் அவங்கள முடிச்சு விட்டுருவாங்க. எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, ஒரு 1998லேருந்து 2014 வரைக்கும் வேலை செஞ்சப்பலே ஒரு 100 பேர புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலைய விட்டு போயிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் எத்தன பேர புதைச்சாங்க? இல்ல அதுக்கு முன்னாடிலேருந்து இத ஒரு பரம்பரையா பண்ணிட்டு இருந்தாங்களான்னு தான் டவுட்டா இருக்கு. இப்ப இவரே வந்து இவ்ளோ வருஷத்துக்கு கழிச்சு வந்து சொன்னனால தான் இது வைரல் ஆச்சு. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம சோசியல் மீடியா கூட சொல்லலாம். இப்ப சோசியல் மீடியால சின்ன சின்ன நியூஸ் வந்தா கூட வைரல் ஆயிடுது. அந்த காலத்துலலாம் நியூஸ் பேப்பரு, டிவி அது மட்டும் தான் இருந்தது. அப்ப இந்த கேஸெல்லாம் அவங்க ஈஸியா மூடியிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த மாரி மூட முடியாது. இப்ப வந்து மக்கள் புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்கள எதிர்த்து ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால கண்டிப்பா இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்ற மாரி நம்பலாம். அந்த டவுன பொறுத்தவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனே வந்து ரொம்ப லேட்டா தான் வந்தது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப இந்த இஷ்யூ வந்து 2025ல நடக்குது. அந்த சௌஜன்யா கேஸ் வந்து 2012. அதுக்கு முன்னாடி இந்த அனன்யா கேஸ் வந்து 2003. அதுக்கு முன்னாடி 1985ல ஒரு டீச்சரு அந்த மாரி தொடர்ந்து இது ரிலேட்டடா நெறைய கேஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா, இன்னும் குற்றவாளி இன்னும் தப்பிச்சுட்டே தான் இருக்காங்க. நீ சொன்ன மாரி இன்னும் ஒரு டிஃபரன்ஸ்னா, இந்த டைம் வந்து சோசியல் மீடியா இருக்கு. நெறைய பேர் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்குலாம் கண்டிப்பா வந்து ஒரு பிரஷர் இருக்கும். அவங்க மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, இந்த கேஸ நம்ம பார்த்தா நம்ம ஆட்சியே அழுந்துருவோம். அந்த பிரஷர்ல இருப்பாங்க. அதனால கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இது நெஜமாலே ஒரு செக்சுவல் ஹராஸ்மென்ட்டா இல்ல வேற ஏதாவது இஷ்யூவா இருக்குமான்னு கூட தெரியல. இந்த நரபலி அந்த மாரிலாம் சொல்றாங்க. அந்த மாரி ஏதாவது இருக்குமான்னு கூட தெரியல. இத இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பெரிய பெரிய சீக்ரெட்ஸ்லாம் வெளிய வரும்னு நெனைக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டமே இருந்திருக்கு. ஏன்னா போலீஸ்லாம் கூட கேஸ் எடுக்க மாட்றாங்க. ஒரு சிஸ்டமே அதுக்கு பின்னாடி வேலை செஞ்சிருக்கு. இந்த உண்மைலாம் வெளிய வருமான்னே தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இதுவரைக்கும் இறந்த பெண்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குமா? கிடைக்காதான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.